டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றது வந்து, இப்ப ரொம்ப பரவலா, ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா, அத சீக்கிரமா நம்மளால சரிப்படுத்த முடியும். கியூர் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நெறைய மருந்து, நெறைய ஹெர்ப் இருக்கு. அதுல இந்த ஒரு ஹெர்பும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஹெர்ப். இந்த ஹெர்ப் வந்து ஃபுல் தாவரமும் அதாவது ஃபுல் ஹெர்புமே ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கிறது. இதோட இலை, விதை, வேரு இதுல கூட நெறைய மருத்துவ குணங்கள் அதிகம் உண்டுங்க. இந்த இலை வந்து 2 இலை மட்டும் நம்ம போட்டு வாயில போட்டு சாப்பிட்டோம் அப்டின்னா, இது நாக்குல இருக்கிற அந்த டேஸ்ட் பட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த சுவை முட்டு. அத வந்து தற்காலிகமா என்ன பண்ணுது அப்டின்னா, சர்க்கரை டேஸ்ட் தெரியாம வச்சுக்கும். நம்ம இந்த இலைய 2 சாப்பிட்டு மென்னதுக்கப்புறம், நம்ம அதுக்கப்புறம் சர்க்கரை சாப்பிட்டோம் அப்டின்னா, அதாவது சுகர் சாப்பிட்டோம் அப்டின்னா, நமக்கு இனிப்பே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இலை இது. இந்த இலையில ஜிம்னிக் ஆசிட், குர்மாரின் ஆசிட் அப்படின்ற 2 ஆசிடும், அப்புறம் ஜிம்னிமா சாப்போனின்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டும் இருக்குது. இப்போ ரீசென்ட்டா இந்தியாவுலயும், ஜப்பான்லயும் நெறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க, இந்த தாவரத்துக்கு மேல. இந்த தாவரத்தினால டயபெட்டிக்கு பயங்கரமா ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இது வயிறு புண்ணு, மூட்டு வலி அந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட, இந்த இலை வந்து சரி பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க. இந்த இலை சாப்பிடுறனால நம்மளோட பேன்கிரியாஸ் அதாவது கணையம், அது கூட திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணிக்குது அத. அதுல வந்து ஒரு புது செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி, அதுல இன்சுலின் சுரப்பி செல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரீசார்ஜ் ஆகுது, புத்துயிர் பெறுது அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்சுலின் நல்லா ரீசார்ஜ் ஆயி, இன்சுலின் நல்ல புரொடக்ஷன் இருந்தாலே, நமக்கு வந்து டயபெட்டிக் வந்து க்யூர் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை சாப்பிடுறனால எடை குறைவு கூட ஏற்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைய நீங்க சாப்பிடும்போது, குளுக்கோஸ் கிரேவிங்ஸ் குறையுது உங்களுக்கு. அதாவது சர்க்கரை சாப்பிடுறது குறையுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சாப்பாடு கொஞ்சம் குறைச்சு தான் சாப்பிட போறீங்க. ஸோ சாப்பாடு குறைச்சு சாப்பிட போறீங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறமும், இந்த இலைய சாப்பிட்டதுக்கு அப்புறமும், சிறுகுடல்ல என்ன பண்ண போகுது, சுகர் ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்பன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் நம்ம உடம்புல சர்க்கரை இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கிறனால, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுகர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னும்போது நமக்கு அதிகம் பசிக்கவும் செய்யாது. ஸோ நமக்கு அதிகம் பசிக்கல அப்படின்னா, நம்ம அதிகமா சாப்பிடவும் மாட்டோம். ஸோ அதிகமா சாப்பிடல அப்படின்னா, நமக்கு வெயிட் போடாது. ஸோ இது வந்து இன்டைரக்ட்டா நமக்கு வெயிட் குறையறதுக்கும், இந்த ஹெர்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆமாங்க. இந்த தாவரம் பேரு, அதாவது இந்த ஹெர்ப் பேரு வந்து ஜிம்னிமா சில்வெஸ்ட்ரே. அதாவது தமிழ்ல இதுக்கு பேரு வந்து சிறு குறிஞ்சா. அப்படி இல்ல அப்படின்னா, கோக்கிலம் அப்படின்ற பேரு தாங்க இது. இதுல 2 இலை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. 2 இலை சாப்பிடலாம். இல்லன்னா அந்த 2 இலைய தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு டீ மாரி குடிக்கலாம். சில ஆயுர்வேதா, சித்தா ஷாப்ல கேப்சூல்ஸா, பவுடரா கிடைக்கும். அத கூட நம்ம வார்ம் வாட்டர்ல கலந்து குடிச்சுக்கலாம். ஒரு 5 கிராம்ஸ் அளவு மட்டும் சாப்பிட்டா போதும். டெய்லி காலையில ஒரு நேரம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹெர்புக்கு இன்னொரு பேரே சர்க்கரை கொல்லி. அதாவது டிஸ்ட்ராயர் ஆஃப் சுகர். இந்த இலைய அதாவது இந்த தாவரத்த நம்மளோட முன்னோர்கள் ஏன்ஷியன்ட் பீப்பிள்ஸ் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டயபெட்டிக்கு, ஏதாவது பூச்சிக்கடி, பூரான் கடி இருந்தா அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முட்டு வலிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு ரீசென்ட்டா கண்டுபிடிச்சது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது இந்த ஹெர்ப். அதாவது வெயிட் ரிடக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா, அது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன வந்து பிளாக் பண்றனால, நம்ம சாப்பாடு சாப்பிடுறது குறையுது. ஸோ சாப்பாடு சாப்பிடுறது குறையுது அப்படின்னும்போது, வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இந்த இலைய சாப்பிடுறனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் வந்து கூட குறையுது. எல்டிஎல்ன்ற பேட் கொலஸ்ட்ரால் குறையுது. ஏன்னா இந்த எல்டிஎல் வந்து எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்ம உடம்புல சுகர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சுகர் வேஸ்ட்டா வெளியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பாடி என்ன பண்ணும்?
அதுக்கு வந்து ஒரு ஃபியூவல் வேணும்ல. ஸோ சுகர் வெளியில போக ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம பாடி என்ன பண்ணும்னா, அடுத்த ஃபியூவல் சோர்ஸான ஃபேட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த ஃபேட்ட அது டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, எல்டிஎல், ஹெச்டிஎல் அந்த மாரிலாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த எல்டிஎல் வந்து நம்ம உடம்புல அதிகமா சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே கொலஸ்ட்ரால் வந்துரும். ஸோ அதனால இந்த இலை சாப்பிடுறனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் கூட கட்டுப்படுத்துது. அப்புறம் இந்த மருந்து வந்து மூட்டு வலிக்கு, முழங்கால் வலி, கை வலி, கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிக்கா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மூட்டு வலியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க. டயட்ல எப்பயுமே கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும். நம்ம வந்து இந்த பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும். பழ வகைகள் கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும். அதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸர்சைஸும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படி ரெகுலரா நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஜாலியா இருக்கலாம். நோய் நொடி இல்லாம இருக்கலாங்க. ஒரு முக்கியமான வார்னிங். இந்த இலைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்கள் பிசிஷியன் அதாவது உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட ஒரு தடவ சஜஷன் கேட்டுக்கோங்க. அந்த மாரி கேட்டுக்காம சாப்பிடாதீங்க அத. ஓகேங்களா? இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான தட்டி விடுங்க. தேங்க் யூ.